ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு தோரன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவில் நல்ல டேஸ்டியாகி தான் இது தயார் பண்ண போகிறது. அதே மாதிரி கொஞ்சம் கூட கசப்பில்லாத சாப்பாடுன்ற கூட வேறு எந்த குழம்புமே தேவை வராத அளவில் தான் இந்த தோரன் நம்ம இன்றைக்கி தயார் பண்ண போகிறது. இதுக்கு கசப்பு மாறி போகிறதுக்காக 3 டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்காக ஒரே ஒரு பாவக்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல பச்சை கலரில் பாவக்காய். இது நல்ல கசப்பாக இருக்கும். அப்படி இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் கூட கசப்பில்லாத மாதிரி தான் இது நம்ம தயார் பண்ணுறது. இந்த பச்சை கலர் பாவக்காய்க்கு கசப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வெள்ளை கலரில் பாவக்காய்க்கு அவ்வளவும் இருக்காது. எப்படியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இது நல்லா வாஷ் பண்ணியதுக்கப்புறமா பொடி பொடியாய் நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாய் நறுக்கி எடுத்தால் தான் இந்த பாவக்காய் தோரனுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாவக்காய் நான் நல்லா பொடியாய் நறுக்கி எடுத்துருக்கிறேன். இதிலேக்கு கொஞ்சம் உப்பு போட்டு 10 நிமிஷம் நமக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வைக்கலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா தான் நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கணும். இது அப்படியே வச்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாயும் இதிலேக்கு தேவை இருக்கும். நல்ல காரமான பச்சை மிளகாயும் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பாவக்காயில் நின்று தண்ணி வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் பாவக்காய் கையில் எடுத்து இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம பாவக்காயோட கசப்பு மாறதுக்காக ஃபஸ்ட்டு டிப்பு. இந்த மாதிரி பொடியாய் நறுக்கி எல்லா பாவக்காயும் நல்லா புழிஞ்செடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இனி இன்னொரு கடாயிலேக்கு நமக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா சூடாயதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம பொடியாய் நறுக்கி வச்சு புளிஞ்செடுத்த இந்த பாவக்காய் இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது வணக்கி எடுக்கணும். ஒரு 6 நிமிஷம் மினிமம் நம்ம இதே மாதிரி வணக்கி எடுக்கணும். அந்த டைமில் பாவக்காயோட கலர் எல்லாம் நல்லா மாறி வரும். இந்த மாதிரி வணக்கி எடுத்தால் தான் இதனோட கசப்பு நல்லா மாறி போயிடும். இனி நம்ம பொடியாய் நறுக்கி எடுத்து வச்ச பெரிய வெங்காயம் அதே மாதிரி பச்சை மிளகாயும் இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி பொடியாய் நறுக்கி எடுக்கிறதுக்காக நான் சாப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் ஆன்லைனில் வாங்கியது. உங்களுக்கு இந்த சாப்பருன்ற லிங்கு நான் இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். இப்போ இதிலேக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை கூட நான் சேர்த்தியிருக்கேன். நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் எல்லாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வணக்கி எடுக்கணும். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி மஞ்சள் தூளும் சேர்க்கக்கூடாது. மஞ்சள் தூளும் தண்ணியும் சேர்த்திருந்தால் கண்டிப்பாக இது கசப்பாக இருக்கும். அதனால் அப்படி சேர்க்கக்கூடாது. நல்லா வணக்கியதுக்கு பின்னாடி நமக்கு இதிலேக்கு 1/2 கப்பு தேங்காய் சேர்க்கலாம். கலரக்கூடாது. இந்த டைமில் மூடி வச்சு நமக்கு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். நம்ம வணக்கி எடுக்கும்போதே பாவக்காய் நல்லா வெந்திருக்கும். அப்படி இருந்தாலும் ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தேங்காயோடு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாவக்காய் தோரனுக்கு. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி திறந்து இதே மாதிரி நல்ல கலர் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கலர் விட்டு வணக்கி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்டான பாவக்காய் தோரன் ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்திருக்கு. இந்த ஒரே ஒரு தோரன் சூடு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றோன்னா வேறு எந்த குழம்புமே தேவை இருக்காது. நம்ம குட்டி பசங்க கூட சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போட்டுக்கோங்க.